அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃப் ஆன சீக்ரெட் மாஃபியா ப்ரொஃபஸரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும். ஸோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு நைட் டைமில் அங்கே ஃபுல் சைலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த சைலண்ட்டான ஒரு பிளேஸில் ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே யாரோ டீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரு பெரிய கேங்ஸ்டராக தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு ஹேண்ட்ஷேக்கெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஏதோ கைமாத்துறதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. அங்கிட்ட பின்னாடி அவங்களோட ஆளுங்கெல்லாம் கைமாற்றிட்டு இருக்கும்போது இங்கே அந்த 2 கேங்கோட பாஸ் இருக்காங்கல்ல, அவங்க பேசிகிட்ருக்காங்க. 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கூலாக பேசிகிட்ருக்காங்க. 2 பேருக்குமே ரொம்ப பழக்கம் இருக்கும் போல். 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்ருக்காங்க. அதுவும் அதில் ஒருத்தர், என்னடா பண்ணுறது, இவனை எப்பட்றா கீழே இருக்கிறது, நாம் இருந்த இடத்துல இவன் வந்துட்டான், இவ்வளோ சின்ன வயசில் எப்படி அவ்வளோ பெரிய இடத்துக்கு போனான் தான் தெரில, நாமெல்லாம் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த பதவியை தக்க வச்சுக்க பார்த்தா இவன் அசால்ட்டாக அதை பறிச்சுட்டு போயிட்டான், இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனை எப்படியாச்சும் தாழ்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தன், ஆமாண்டா அவன் எப்பட்றா ஆகலாம், நம்மளை விட சின்ன பையன் அவன் எப்படி மாஃபியா கிங் ஆக முடியும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவனை கீழே இறக்கியே ஆகணும் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போது அங்கே கன்ஷாட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த 2 பாஸும் இருப்பாங்கள்ல, லீடர்ஸு, அவங்க 2 பேருமே என்ன அப்படின்ட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க 2 பாக்ஸுங்களுக்கு பின்னாடி. அப்போது கெத்தா மாசா ஜேகே தான் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. உள்ளே வராரு. அவருக்கு பின்னாடி அவரோட அசிஸ்டண்ட்டும் வராரு. ஜேகே மேலே பார்த்து ஒரு ஷூட் பண்ணுறாரு. அப்போது எல்லோரும் ஜர்க் ஆகிட்டாங்க. அப்போ அந்த லீடரில் ஒருத்தன் பார்க்குறான் யாருன்ட்டு. அப்போ ஜேகே அந்த பார்க்குறான்ல, அவனுக்கு பக்கத்துலேயே சுடுறாரு. அவன் அப்படியே மறுபடியும் ஜர்க் ஆகிட்டு உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டான். ஜேகே, எனக்கே தெரியாமல் என் பின்னாடி டீலிங் பண்ணுறீங்க, அது கூட பரவாயில்ல, ஆனால் என்னை தாழ்த்துறதுக்காண்டி பிளான் போட்டுட்ருக்கீங்க நீங்கள் 2 பேரும் இல்லையா, அதுக்கு உங்களெல்லாம் சும்மா விடலாமா, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு அவர் அங்கே பார்த்து செம்மையாக ஷூட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களோட கேங்கில் இருக்க ஆளுங்கெல்லாம் இறந்துட்டாங்க. ஜேகே ஷூட் பண்ணதுனால செம்ம காண்டாயிட்ருக்கு அவங்க 2 பேருக்கும். ஒருத்தர் பயந்து இருக்கார், ஆனால் இன்னொருத்தரால் முடியல. அவர் வெளில வந்துட்டு, என்னடா நீ பெரிய இவனா, என்ன ரொம்ப பேசிகிட்ருக்க, ஏதோ ஒரு லக்லையோ இல்லை நீ என்ன பண்ணியோ, நீ மாஃபியாங்களுக்கெல்லாம் மாஃபியாவாக இருக்க, அதுக்குன்னு நீ நம்பர் 1 பிளேஸில் இருந்துட்டா மட்டும் உன்னை எதிர்த்து யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது, உனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய சீனே கிடையாது, நீ எல்லாம் ரொம்ப பண்ணாத புரியுதா அப்படின்ட்டு அவன் ரொம்ப எகத்தாளமாக பேசுகிறான் ஜேகேவை. ஜேகே சும்மா இருப்பாரா, அவர் ஃபஸ்ட்டே டெரரு, இதில் இவன் வேற ஜேகேவை எதிர்த்து பேசிகிட்ருக்கான். அப்போ ஜேகே அவன் நெத்தியிலே சுட்டுட்டாரு. ஒரே புல்லட் தான், அந்த புல்லட்டில் அப்படியே அவன் கீழே விழுந்துட்டான். இதை இன்னொரு கேங் லீடர் இருப்பான்ல, அவன் ஒழிஞ்சிட்டு தானே இருப்பான், அவன் பார்க்குறான். அவனுக்கு என்ன போட்டுட்டானா அப்படின்ட்டு செம்ம ஷாக்கிங்லாம் இருக்கான். ஏன்னா அந்த செத்து போனவன் அவனோட ஃப்ரெண்டாக தான் இருப்பான், ரொம்பவே திக் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அவன் செத்ததை பார்த்து அவனுக்கு செம்ம கோவமாயிட்ருக்கு ஜேகே மேலே. ஜேகேவை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ ஜேகே, கேட்டல, அவன் செத்துட்டான், இதே தான் உனக்கும் வேணும்னா நீ இன்னும் உன்னோட வேலையை கண்டினியூ பண்ண, இல்லைன்னா கம்முன்னு பயந்துட்டு எங்கேயாச்சும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கோ, இப்போ ஒழிஞ்சிட்ருக்கல இதே மாதிரி அப்படின்ட்டு வெறுப்பேற்றுற மாதிரி ஜேகே பேசுகிறாரு. அவனுக்கு கோவம் வந்து எந்திரிச்சு வரலான்னு பார்க்குறான். ஆனால் அவனோட அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருப்பான், அவன் தான், பாஸ் நீங்கள் இப்போ போகிறது கரெக்டாக இருக்காது, போனீங்கன்னா அவன் உங்களுக்கு கொன்றுவான், ஸோ இது கரெக்டான டைம் கிடையாது, இல்லை அவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், என்னால் முடியாது, இங்கே பாருங்கள் பாஸ், இது கரெக்டான டைம் இல்லை, சொன்னால் கேளுங்க அப்படின்ட்டு அவனோட அசிஸ்டண்ட் தான் அந்த லீடரை இழுத்துட்டு போயிடுறான். அவனும் செம்ம காண்டோட தான் அங்கேருந்து கிளம்புறான். ஜேகே அதுக்கப்புறமா அசிஸ்டண்ட்டோட புல்லட்டில் உக்காந்துட்டு அது அவ்வளோ கெத்தாக ஓட்டிகிட்ருக்காரு. இங்கிட்டு அசிஸ்டண்ட்டும் ஜேகேவோட கார் இருக்கும். ஸோ அந்த காரை ஓட்டிகிட்டு ஜேகேவை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். அவர் அந்த பைக் ஓட்டுறதை பார்க்கவே செம்மையாக இருக்குது. அவர் ஜாக்கெட்டெல்லாம் அந்த காற்றுல பறக்குது. அவர் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் அந்த புல்லட்டும் பிளாக் கலரில் இருக்குது.
பார்க்குறதுக்கே அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது. அங்கே ரோட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ மாஸா அவர் வண்டி ஓட்டிட்டு அவர் வீட்டுக்கு தான் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீடே பார்க்குறதுக்கு செம்ம எலகண்ட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. அதுவும் அவ்வளோ ஜெயண்டிக்காக ஒரு மாதிரி பங்களா மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே உள்ளே வராரு. அவரோட அசிஸ்டண்ட்டும் ஜேகேவோட காரை பத்திரமா பார்க் பண்ணிட்டு அவரும் ஜேகே ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வராரு. ஜேகே வீட்டுக்குள்ளே போனோன்னே அவரோட அக்கா, டே ஜேகே என்னடா இவ்வளோ லேட்டாக வருவியா, சீக்கிரம் வரதுக்காக தான் உனக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஜேகேக்கு அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது, அவருக்கு அக்கா மட்டும்தான். அவங்க தான் சின்ன வயசுலேருந்து ஜேகேவை வளர்த்துருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு அவங்க அக்கானா ரொம்பவே பிடிக்கும். அவங்க அக்காவை எதிர்த்து அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் ஜேகே இவ்வளோ ரிஸ்க்கான ஜாபில் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஸோ அவங்க அவ்வளோ பாசமாக கேட்குறாங்க. ஜேகே, அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. சரிடா, அதுக்குன்னு இவ்வளோ லேட்டாக வருவியா, சரி வா சாப்பிடு. சரிக்கா அப்படின்ட்டு அவ்வளோ சாஃப்டாக பேசிகிட்ருக்காரு. ஆனால் வெளியிலனா அவர் ரொம்ப கெத்தாக பேசுகிற ஆள். ஆனால் அவங்க அக்கா கிட்ட இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாரு. ஸோ அவங்களும் போயிட்டு ஜேகேக்கு தேவைப்படுற ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவும் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ ஜேகேவோட அக்கா, டேய் நீ வந்து சாப்பிட்றா அப்படின்ட்டு ஜேகேவோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாங்க. ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டும் அங்கே வந்து உட்கார்றாரு. ஜேகேவோட அக்கா அசிஸ்டண்ட்டையும் ஒரு மாதிரி தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜேகேவோட அக்காவை. ஸோ அவங்க வந்துட்டு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு 2 பேருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு அவங்களும் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் வராரு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அவரோட ஹஸ்பண்ட் வராங்களா, அப்போ வந்துட்டு ஜேகே என்னடா இவ்வளோ லேட்டா அப்படின்ட்டு அவர் பேச ட்ரை பண்ணுறாரு. பட் ஜேகே கொஞ்சம் கூட பேசலை, கண்டுக்க கூட இல்லை. ஸோ ஜேகேவோட அக்காவோட ஹஸ்பண்டும் இவன்ட்ட என்ன ரொம்ப பண்ணுறான் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஜேகேவோட அக்காவும் அவங்களுக்கும் சர்வ் பண்ணுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜேகேவோட அக்கா உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜேகே, அக்கா நீங்கள் சாப்பிட்லையா, ஆஹா சாப்பிட்ணுண்டா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா நீங்களும் இப்பயே சாப்பிடுங்க, லேட்டாக சாப்பிடக்கூடாது, கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. அட நான் சாப்பிட்றேன்டா, நீ சுஸ்தாக வந்திருப்ப, போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிக்கா அப்படின்ட்டு ஜேகேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாரு. அப்போது ஜேகே அக்காவோட ஹஸ்பண்டு ஜேகேவை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. வந்துட்டு டே ஜேகே ஒரு நிமிஷம். அப்போ ஜேகே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. நம்ம ஜேகேவோட அக்காவோட ஹஸ்பண்டோட பேர் கங்குன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த கங் வந்துட்டு, ஜேகே உன்ட்ட தான் நான் பேசணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்ல, நீ என்ன கண்டுக்காமல் போயிட்டுருக்க, பெரியவன் நினப்பா. இங்கே பாரு, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காத. நான் எங்கள் அக்காவோட மூஞ்சிக்கு தான் சைலண்ட்டாக இருக்கேன், இல்லைன்னா நீ எல்லாம் எப்பயோ ஜெயிலுக்குள்ளே போயிருப்ப. டேய் நான் என்னடா பண்ணேன், ஏன்டா இப்படி பண்ணுற? நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு காசை கேட்டுகிட்டே இருக்க, நானும் உனக்கு கொடுக்குறேன். ஆனால் நீ கேம்லிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பாலாக்கிட்டுருக்க. இது உனக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அதுவும் நீ எங்கள் அக்கா கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்ட. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியாக இல்லை. நீ ஒரு லிமிட்டில் இருக்கிறது தான் நல்லது. அதுவும் இல்லாமல் நீ அஃபேரெல்லாம் வச்சிட்ருக்க. நான் அதெல்லாம் தெரிஞ்சும் கம்மன் இருக்கிறது எங்கள் அக்காக்காண்டி தான். ஸோ நீ பார்த்து நடந்துக்கிறது உனக்கு நல்லது அப்படின்ட்டு ஜேகே செம்மையாக மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகேவோட அசிஸ்டண்ட்டும் அவர் ஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பார். ஜேகேவோட மாமா இருக்கார்ல கங்கு, அவரை பற்றி இருக்க எவிடன்ஸு, அவர் என்னென்ன தில்லுமுலெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ ஜேகேவோட அசிஸ்டண்ட்டும் அதை கொடுத்துட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி தான் பார்த்துட்டு கிளம்புறாரு. ஸோ ஜேகேவோட மாமா கங் அதை பார்த்துட்டு செம்ம வெறுப்பாகி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி விசடிக்கிறாரு. இவன் ஜேகேவோட அசிஸ்டண்ட்டே என்னை பார்த்து எப்படி பார்த்துட்டு போகிறான், இந்த ஜேகே தான் இதுக்கு காரணம். இவனை நானும் சும்மா விட்டுட்டே இருக்கேன், ரொம்ப ஆடிட்டுருக்கான். நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா, உன்னை சும்மா விடமாட்டேன்டா அப்படின்ட்டு அந்த கங்கம் ஜேகே மேலே வன்மத்தை வச்சுட்டு செம்ம கோவத்தில் பேசிட்டு போகிறான். இங்கிட்டு ஜேகே ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு அந்த கங் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ அவருக்கு கோவமாக வந்துட்டுருக்கு, கங்கை இப்பயே கொண்டு போடலாமா அப்படின்ட்டு கோவம் வருது. பட் அவங்க அக்காவோட வாழ்க்கை போயிடும் அப்படின்ட்டு தான் ஜேகே யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அவரால் முடியல, அவருக்கு செம்மையாக மண்டை வலிக்குது. இந்த மாதிரி அவருக்கு தலை வலிச்சிச்சுன்னா அவரோட ட்ரிங்கிங் ரூமுக்கு தான் போகிறாரு.
அவர் அதுக்காண்டியே ஒரு சின்ன பிளேஸில் ஃபுல்லு ட்ரிங்க்ஸு அவருக்கு தேவையான எல்லா ட்ரிங்க்ஸுமே அரேஞ்ச் பண்ணி அது ஒரு மாதிரி கிளப் மாதிரியே சின்ன கிளப்பு அவருக்கு மட்டும் ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிளப் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போகிறாரு. அவரோட அசிஸ்டண்ட்டும் பின்னாடியே வராரு. ஜேகேக்கு செம்ம மண்டவலியாக இருக்கானல்ல அவர் அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து மடன்னு குடிச்சிட்ருக்காரு. அவர் செம்ம போதை ஆகிட்டார். அவ்வளோ போதையில் ஒரு மாதிரி அவர் டென்ஷனில் இருக்கார். அப்போது ஜேகேயோட அசிஸ்டண்ட்டும் வராரு. வந்துட்டு ஜேகே என்னாச்சு ஜேகே, ஏன் இப்படி இருக்கீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அது நல்லதில்லை, நீங்கள் டென்ஷன் ஆகாதான் தான் இவ்வளோ குடிக்கிறீங்க, ஸோ குடிக்கிறது நல்லா இல்லை அப்படின்ட்டு ஜேகேயோட அசிஸ்டண்ட்டும் எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் ஜேகேவால் முடியல, அவர் குடிச்சிட்ருக்காரு. அப்போ ஜேகேயோட அசிஸ்டண்ட் இங்கே பாருங்கள் ஜேகே, இதை பற்றி யோசிக்காமல் வேறு ஏதாச்சும் யோசிங்க, அப்போ நீங்கள் டைவர்ட் ஆகலாம்ல அப்படின்ட்டு ஜேகேயோட அசிஸ்டண்ட் சொல்கிறாரு. அப்போ ஜேகே ஆமாம், நான் எதுக்கு இவனை பற்றி யோசிக்கிறேன், இவனை பற்றி யோசிக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு அவர் மைண்டு டைவர்ட் பண்ணும்போது அவர் மைண்டில் வர ஒரே முகம் உங்கள்தான் தான் இருக்குது. அவருக்கு புரியல இப்போ எதுக்கு நீங்கள் அவருக்கு ஞாபகம் வரீங்கன்னு. அவருக்கு அது இப்போ எதுக்கு இவ வரா, இவ்வளோ எதுக்கு நாம் நினைக்கிறோம், இவ்வளோ நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் எவ்வளோ தான் நினச்சாலும் நீங்கள் அவர் மைண்டை விட்டு போக மாட்டீங்க. காலைல நீங்கள் அவரை இடித்தது, அதுக்கப்புறம் கிளாஸில் அவர் உங்களே பார்த்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் அவர் போகிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அதை தான் அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அவரே அறியாமல் அவர் லிப்ஸ் ஓரத்தில் ஒரு ஸ்மைல் வருது. அவர் ஜேகே இப்போ எதுக்குடா நீ சிரிக்கிற, நல்லா சிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜேகே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜேகே சிரித்ததை ஜேகேயோட அசிஸ்டண்ட் பார்த்துட்டான். ஸோ அவன் ஜேகே என்ன சிரிக்கிறியா, இல்லையே, நான் அதுக்கு சிரிக்க போகிறேன், இல்லையே நான் பார்த்தனே, உன் கூட இத்தனை வருஷமாக இருக்கேன், எனக்கு தெரியாதா உன் மூஞ்சி எப்படி மாறுதுன்னு, நீ சிரிச்ச, யாரை நினச்சி சிரிச்ச, நான் யாரை நினச்சும் சிரிக்கலை, பொய் சொல்லாதடா, நீ யாரை நினச்சி சிரிச்ச அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்ருக்கான் அந்த அசிஸ்டண்ட்டு. ஓய் என்ன இதுதான் சாக்குன்னு நீ வாடா போடான்னு பேசுகிற, நீ என்னோட அசிஸ்டண்ட்டு, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசுகிற, போதும் நிறுத்துடா, இந்த மாதிரி ப்ரைவேட் பிளேஸில் நான் உன்னை எப்படி வேணாலும் கூப்பிடலாம், ஏன்னா நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, ரொம்ப ஆடாதடா நீ அப்படின்ட்டு ஜேகேவோட அசிஸ்டண்ட்டு ஜேகேக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கான். ஜேகே பார்த்து முறைக்கிறானா. அப்போ ஜேகேவோட அசிஸ்டண்ட்டு போதும்டா ரொம்ப பண்ணாத அப்படின்றாரா. ஜேகே சிரிச்சிட்டாரு. ஏன்னா ஜேகேவோட ஃப்ரெண்டு தான் அந்த அசிஸ்டண்ட்டு, ஸோ ரொம்பவே க்ளோஸ் தான். அதனால தான் இந்த மாதிரி ப்ரைவேட் பிளேஸில் மட்டும் 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க. ஸோ ஜேகேவோட அசிஸ்டண்ட் சொல்லடா என்னாச்சு, எதுக்கு சிரிச்ச, ஏதோ இருக்குது, நீ என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா, அதுவா அந்த வயன் இருக்கால, வயனா யார், அதுதான் காலைல கூட என்னை இடித்தாளே, ஞாபகம் வந்துச்சு, அவளா, இப்போ என்ன அவளுக்கு, இல்லை அவள் தான் எனக்கு ஞாபகம் வரா, என்ன அவ ஞாபகம் வராளா, என்ன ஜேகே லூசா நீ என்ன உளறிட்டுருக்க, நான் உளரல, நான் என்னமோ அவளை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அவள் தான் வரா, எனக்கு தெரில அவளையே நினைக்கிறேன்னு. ஜேகே ஜஸ்ட் அதை வச்சு அட்ராக்ஷனாக இருக்கும் விடு, இல்லை எனக்கு என்னமோ அவளை அப்படின்ட்டு ஜேகே சொல்ல தடுமாறிட்டுருக்காரு. ஜேகேயோட அசிஸ்டண்ட் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா விட்ரா, உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வேணா யாரையாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், எனக்கு நிறைய பணக்கார பொண்ணுங்களை தெரியும், ஸோ அவங்களெல்லாம் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீ அவங்கள யாரையாச்சும் செலக்ட் பண்ணி லவ் பண்ணி அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்ட்டு ஜேகேயோட ஃப்ரெண்டு அசிஸ்டண்ட்டு ஒரு மாதிரி ஸ்பீக் பண்ணிட்டே சொல்கிறாரு. ஜேகே இல்லை எனக்கு அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உனக்கே தெரியும், நீ தேவையில்லாமலாம் மூக்க நினச்சிட்ருக்காத. என்ன ஜேகே, அதான் சொல்கிறேன்ல, எனக்கு என்னமோ அவள் தான் என் மைண்டுக்கு வரா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். லூஸு மாதிரி வளராதுடா, அது எப்போடா நீ போய் அவள் மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்ப, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன அப்படி சொல்கிற, நான் ஏன் அவளை லவ் பண்ணக்கூடாது, அவளையே எனக்கு சொந்தமாக கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற, நான் அப்படி சொல்லலடா ஜேகே, உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, நீ மாஃபியாக்கெல்லாம் மாஃபியாவாக இருக்க, நீ நம்பர் 1 மாஃபியாவாக இருக்க, உனக்கு போய் அந்த பொண்ணு அவள் எப்போ கரெக்டாக வருவா, அவள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஃபேட்டாக சப்பியாக இருக்கா, அவளாம் உனக்கு கரெக்டாக இருக்க மாட்டா, ஏன் அவையே எனக்கு கரெக்டாக இருக்க மாட்டா, உன்னோட பர்சனாலிட்டிக்கு உன்னோட இந்த ஃபிட்னஸ்க்கெல்லாம் அவள் கரெக்டாக இருக்க மாட்டா, நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க,
ஆனால் அவள் ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் இல்லை. நீ எதுக்கிட்ட அவளெல்லாம் போய் லவ் பண்ண போகிற? உனக்கெல்லாம் ஸ்லிம்மாக அழகாக ஷேப்போடு இருக்க பொண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்க பொண்ணுங்க தான் உனக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீ அந்த மாதிரி பொண்ணுங்களை பாடுறா. அதை விட்டுட்டு இந்த பொண்ணு மேலெல்லாம் லவ்லலாம் விழுவாத. உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் மேலே லவ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நீயே நினச்சிட்ருக்க, அவ்வளோதான். இல்லை, நான் அவளை நீ ஏன் அப்படி சொல்கிற? ஏன் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கக்கூடாதா? ஆனால் எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. இல்லை ஜெக்கே, நீயே தானடா சொல்லியிருக்க உனக்கு ஸ்லிம்மாக இருக்க பொண்ணுங்களை தான், ஷேப்பாக இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு. அது சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு இவ தான் வேணும்னு தோணுது. எனக்கு ஏன்னு தெரில, பட் இவளை பார்க்கும்போதெல்லாம் இவளை என் கைக்குள்ளே வச்சுக்கணும், இவளை ஹக் பண்ணணும், இவ கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் தோணிகிட்ருக்கு. ஜேகே, ஐ திங்க் நீ ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிற அவன் மேலே. இதெல்லாம் கரெக்டாக வராது. அதுவும் நீ ப்ரொஃபஸராக இருக்கடா, அவள் ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா. அது எப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிற? இல்லை, எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அவள் தான் வேணும், அவள் தான் வேணும் அப்படின்ட்டு ஜேகே என்னமோ ஆணித்தரமாக சொல்லிகிட்ருக்காரு. ஜேகேவோட அசிஸ்டண்ட்டுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் பார்த்துட்டே இருக்கார். ஜேகே உங்களை பற்றி நினச்சிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜேகேவோட அசிஸ்டண்ட்டுக்கும் புரிஞ்சிடுச்சு ஜேகே செம்ம இன்ட்ரெஸ்டில் இருக்கான் அவங்க மேலே அப்படின்ட்டு. ஸோ அவரும் சரி ஓகே, உன்னோட விருப்பம் என்னமோ அதையோ பண்ணிட்டு போ அப்படின்ட்டு ஜேகேவோட அசிஸ்டண்ட்டும் ஜேகேக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்கான். ஸோ அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு நீங்கள் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, பட் படிப்பு மண்டையில் ஏறல. உங்களுக்கு ஜேகேவோட ஞாபகமாகவே இருக்குது. நீங்கள் ஜேகேவை பார்த்துருப்பீங்கள, அப்போலேருந்தே உங்களுக்கு ஒரு மாதிரி தோணிகிட்ருக்கு. ஏன்னா ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்திருப்பார். நீங்கள் அதை நிறையா டைம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அவன் நம்மளை தான் பார்த்தானா, இல்லை நம்மளை பார்க்கலையா, இல்லை நமக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை நம்மளுக்கு கரெக்டாக தான் தோணுதா அப்படின்ட்டு நீங்களே கன்ஃபியூஷன் ஆகிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. சேச்சே, நாம் எதுக்கு இவனை பற்றி யோசிச்சுட்ருக்கோம்? என் வயன், நீ எதுக்கடி அவனை பற்றி யோசிக்கிற? விட்டு தொலை அப்படின்ட்டு நீங்கள் சரி தூங்க வச்சு போகலாம், படிப்பு தான் மண்டையில் ஏறல அப்படின்ட்டு தூங்க போகிறீங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா. நீங்கள் என்னடி? வயன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. என்னடி, என்ன இருக்குது? ஜுரமா? ஜுரம் இல்லை, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குடி. என்னடி லூஸா நீ, என்ன உளறிட்டுருக்க? அதான் அவர் இருக்கார்ல. எவர்? நம்மளோட மேக்ஸ் ப்ரொஃபஸர். மேக்ஸ் ப்ரொஃபஸர்? ஓ, ஜேகேவா? ஆமாம், ஜேகே சார் தான். என்ன இப்போ அவருக்கு? இல்லை, என் மைண்டில் அவரே ஓடிட்டுருக்காரு. என் மைண்ட்லும் தான். என்ன சொன்ன? இல்லை ஒன்றும் இல்லை, என்ன சொல்லு. இல்லை, உனக்கே தெரியும்ல, அவர் தான் என்னோடய புது க்ரஷ்ஷுன்னு. ஸோ எனக்கு என்னமோ ஒரே மண்டையில் ஓடிட்டுருக்காரு. அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக எப்படி இருந்தார். ஸோ என் மைண்டை விட்டே போக மாட்டுறாரு, அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு அப்படின்ட்டு அவள் கதை பேச ஆரம்பிச்சிட்றா. நீங்கள் ஐயோ இவ ஒருத்தி அப்படின்ட்டு தான் கேட்டுட்ருக்கீங்க. அவள் பேசிகிட்டே இருக்கா, உங்களுக்கு தூக்கமே வந்துருச்சு. நீங்கள் கண்ணை சிந்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் அவள் இன்னும் ஜேகேவை பற்றி பிளான்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கு ஒரு மாதிரி போரிங்காக வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என் வயன் அப்படின்ட்டு பின்னாடிலேருந்து கத்திகிட்ருக்கா. நீங்கள் என்னடி சீக்கிரம் வந்து தொலை. லூசா நீ, நேற்று உங்ககிட்ட எவ்வளோ ரசிச்சு நான் அவரை பற்றி சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் நீ தூங்கிட்ட. நான் தூங்கின பிறக்கும் நீ சொல்லிட்டு இருந்திருக்க. 3 மணி நேரமாக சொல்லிட்டா இருப்பாங்க, உனக்கு கறிவில்லை அப்படின்ட்டு நீங்கள் திட்டுறீங்க. நான் என்ன பண்ணுறது, அவரை பற்றி எனக்கு தோணுனதெல்லாம் சொன்னேன். அதுக்குன்னு 3 மணி நேரமாக எவனாச்சும் பேசுவானாடி ஒருத்தனை பற்றி? நான் பேசுவேன், இவ ஒருத்தி மானங்கட்டவ அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அவளும் உங்ககிட்ட மறுபடியும் ஜேகேவோட பேச்சை ஆரம்பிச்சுட்டு பேசிகிட்டே இருக்கா. நீங்கள் ஐயோ என் காலிலேருந்து ரத்தமே வந்துடும் போல் அப்படின்ட்டு நீங்கள் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவள் எங்கடி ஓடுற அப்படின்ட்டு அவள் உங்களை சேஸ் பண்ணிட்டு வந்து உங்கள் கையை பிடிக்கிறா. நீங்கள் அவள் கையை தட்டி விட்டு திரும்பி மறுபடியும் ஓட போகிறீங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் யார் மேலே மோதிட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த வாட்டி விழுகவே போயிட்டீங்க. அப்போ உங்களோட இடுப்பை ஒரு ஸ்ட்ராங்கான கை வந்து பிடிக்குது. பிடிச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஓடி வந்துட்டு இருந்தவ ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கா. நீங்கள் வேறு யார் மேலேயும் மோதலை, அது ஜேகே தான். ஜேகே மேலே தான் மோதிருப்பீங்க. ஜேகே தான் உங்களை அப்படி பிடிச்சிட்ருக்காரு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்குது, அப்படி தான் பார்த்துட்ருக்கா.
அப்போ ஜேகே, உனக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் என் மேலே வந்து மோத்திட்டுருக்க. சாரி சார் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு நின்ட்டு சாரி சாரி அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஜேகே நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக தெரியுது. ஸோ அவர் அப்படியே மண்டியாட்டிட்டு சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஜேகேவோட அசிஸ்டண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கார். இங்கிட்டு நீங்கள் குடுகுடுன்னு கிளாஸ் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, வயன் என்ன வயன் பண்ணிகிட்ருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல ஜேகே எனக்கு தானே. ஆனால் நீ என்னடி பண்ணிகிட்ருக்க? எனக்கு ஒன்றும் அவர் தேவையில்லை, நீயே வச்சுட்டு போ. அது இன்னொரு வாட்டி அவர்கிட்டயே போகாத என்ன அப்படின்ட்டு அவர் ஜெலஸாக சொல்லிகிட்ருக்கா. நானா போனேன்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. நீ தான் கையை பிடிச்சி இழுத்த. நீ என் காதில் வந்து இப்படி ஓதிட்டே இருந்தா, அதனால தான் நான் ஓட ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நான் என்ன பண்ணுறது? ஆனால் இன்னொரு வாட்டி நீ இப்படி பண்ணக்கூடாது சரிம்மா தாயே. அவர் பக்கமே போகல, அவரை நிமிந்து கூட பார்க்கல. போதுமா? போதும் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் சிரிச்சுட்டு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஜேகே தான் வராரு. ஜேகே வந்துட்டு கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஜொல்லு ஊற்ற பார்த்துட்ருக்கா. நீங்கள் அவரை நிமிந்து கூட பார்க்கல. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களை ஒரு மாதிரி ரசிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு அதை கூட கவனிக்காமல் ஜொல்லு ஊற்றி பார்த்துட்ருக்கா. அவளுக்கு என்னமோ அவளை பார்க்குற மாதிரி தெரியுது போல். ஸோ அவள் அப்படி தான் பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஒரு வாட்டி நிமிந்து பார்க்குறீங்க. அவர் உங்களை அப்படி பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி கிளார் விட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் கண்ணை பார்த்தோன்னே உங்களால் முடியல. ஏன்னா அவரோட ஐஸை உங்களால் மீட் பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் மறுபடியும் கீழே முடிஞ்சுக்கிறீங்க. எங்கிட்ட ஜேகே கிளாஸ் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு ஓகே நான் இதோட கிளாஸ் முடியுது, நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு கிளம்புறாரு. அப்போ போனவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் போயிட்டான் அப்படின்ட்டு நிம்மதியாக போகிறீங்க. அப்போ ஜேகே, வயன் என்ன சார் அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க பயத்தில். நீ என்னை பார்க்குறதுக்கு என்னோடய ரூமுக்கு வா. எதுக்கு சார்? சொல்கிறல்ல என்னோடய ஸ்டாஃப் ரூம் வா அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் ஒரு மாதிரி ஆர்டராக சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் என்ன இவன் எதுக்கு நம்மளை கூப்பிட்றான் அப்படின்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, என்னடி அவர் எதுக்குடா உன்னையும் கூப்பிட்றாரு? லூசா நீ? உன் பக்கத்தில் தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? சரி ஏதோ ஒன்று, போய் பத்திரமா மறுபடியும் வந்துரு. சொன்னது புரியுதுல்ல? புரியுது அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்குறதுக்காண்டி ஜேகேவோட ரூமுக்கு வரீங்க. வந்துட்டு, என்ன சார் என்ன வேணும்? வயன், அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உன்கிட்ட சொல்லணும். இதுக்கு நீ தான் கரெக்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி க்ளூ வச்சு பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவர் என்ன சுற்றி வலிச்சு பேசிகிட்ருக்காரு, என்ன பேச போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் க்யூரியஸாக பார்த்துட்ருக்கீங்க. அவர், வயன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை நீ யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது. இது நம்மளுக்குள்ளே சீக்ரெட்டாக தான் இருக்கணும். நமக்குள்ளே சீக்ரெட்டா? நம்மளுக்குள்ளே ஃபஸ்ட் என்ன இருக்குது சீக்ரெட்டாக இவன் பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் மைண்ட்லேயே சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் இப்போதைக்கு இவன் பக்கத்தில் வரான் அப்படின்ட்டு நின்றுட்டே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, வயன், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரொம்ப நீ ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்பட சொல்லக்கூடாது. இது நமக்குள்ளே மட்டும் சீக்ரெட்டாக இருக்கணும், புரியுதா? இதை உன்னை நம்பி தான் சொல்கிறேன். என்னையும் நம்பி சொல்கிறானா? அப்படி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எதோ யோசிச்சுட்ருக்கீங்க. அவர், உன்னே தான் என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை சார். இங்கே பாரு, அது வந்து அப்படின்ட்டு அவர் இழுத்துட்டே இருக்காரு. நீங்கள் என்னன்னு சொல்கிறானா பாரு அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவர், அது வந்து உன்னோட கிளாஸில் யாரோ ஒருத்தவங்க ட்ரக் டீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து எல்லாரையும் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் நடந்துகிட்ருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் மெயினாகவே இங்கே ப்ரொஃபஸராக வந்தேன். ஸோ நீ அது யார் என்ன அப்படின்ட்டு நீ கண்டுபிடிக்கிற. நானும் என்னால் ஆகிற முயற்சியெல்லாம் பண்ணி நானும் கண்டுபிடிப்பேன். ஆனால் எனக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுற. அதுக்கப்புறம் தான் நான் இதாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இதை உன்னை நம்பி தான் உன்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதை நீ தான் பார்த்துக்கணும். சார், ஆனால் என்கிட்ட எதுக்கு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே நீ ஒருத்தி தான் இங்கே. ஸோ உன்கிட்ட கொடுக்குறது தான் எனக்கு தெரிஞ்ச வரையும் நல்லதுன்னு தோணுது. உங்ககிட்ட கொடுத்தா தான் யாரும் உன்னைய டவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்றாரு. உங்களுக்கு இது ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா ஒரு மாதிரி
இது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும்ல, அதனால தான் நீங்கள் ஓகே சார் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு நீங்கள் ஜாலியாக வெளில போகிறீங்க. அப்போ நீங்கள் வெளில போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்கா, அவள் என்னன்ற மாதிரி உங்களுக்காண்டி தான் காத்துட்டு இருந்திருப்பா. ஸோ நீங்கள் அவட்ட போகிறீங்க. அவள் என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்போ எதுக்கு கூப்பிட்டாரு? அது ஒன்றும் இல்லை, அது வந்து அவருக்கு இந்த காலேஜ் புதுசு இல்லை, அதனால தான் என்னென்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தார், அவ்வளோதான். ஓ அப்படியா அப்படின்ட்டு அவளும் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ ஜேகேயோட அசிஸ்டண்ட் வெளில தான் நின்றுருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வெளில போகிறீங்களா? ஸோ ஜேகேயோட அசிஸ்டண்ட்டு உள்ளே வராரு. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணி சிரிச்சிட்ருக்காரு. ஐயோயோ, ஜேகேயோட முகத்தில் சிரிப்பெல்லாம் வருது போல் அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டே ஜேகேயோட அசிஸ்டண்ட் உள்ளே வரான். ஜேகே, என்னடா நீ எப்படா வந்த? ஓஹோ, நான் வந்தது கூட தெரியாமல் சார் ஏதோ ஞாபகத்தில் இருக்கீங்க போல். ஓ, அந்த நாவுக்கோ இப்போ போகிறாங்களே ஒரு மேடம், அவங்க மேலே தானா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே கலாய்ச்சிட்டே கேட்குறான். ஜேகே சிரிக்கிறாரு. சிரிப்பா சிரி, நீ சிரிக்கிறதே அபூர்வம், அதை பார்க்குற புண்ணியம் எனக்கு கிடச்சிருக்கு பாரு அப்படின்ட்டு ஜேகேயோட அசிஸ்டண்ட் கலாய்ச்சிட்டே இருக்கான். ஜேகே, டே போதும் நிறுத்துடா. என்ன இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தா அவட்ட? அவள் சிரிச்சிட்டே போகிறா. சிரிச்சிட்டு போனாளா அப்படின்ட்டு ஜேகே எட்டி பார்க்குறாரு. ஜேகேயோட அசிஸ்டண்ட் போதும் போதும் எட்டி பார்க்காத, அவள் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னடா பேசுனா அப்படி அவகிட்ட? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏதோ ஒன்று பேசியிருக்க, சொல்லு. இல்லைடா, அந்த ட்ரக் டீலிங் கேஸ் இருக்குல்ல, ஸோ அதை கண்டுபிடிக்க தான் அவகிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். என்ன? அவகிட்ட ஹெல்ப் கேட்டியா? என்ன கேட்ட? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸில் தான் யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்குள்ளேயே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டால் தான் முடியும். ஸோ அதனால தான் நான் வயனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும்டா. அவளுக்கு ஆபத்து வரும்னு தெரியும், இருந்தாலும் நீ இந்த மாதிரி வேலை கொடுத்துருக்கே, தப்பு இல்லையா ஜேகே? அதுக்கு தானே நீ இருக்க, நீ அவளை கண்காணிச்சிட்டே இரு. அவளுக்கு ஏதாச்சும்னா நீ தான் அங்கே நிற்கணும். ஸோ நான் உன்னை நம்பி தான் விடுறேன், நீ கொஞ்சம் வைனை பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. பட் ஜேகேயோட அசிஸ்டண்ட்டுக்கு இது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா அது எப்படி ஸ்டூடெண்ட் கிட்டே போய் கொடுக்க முடியும்? அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு ஜேகேயோட அசிஸ்டண்ட் யோசிக்கிறாரு. பட் ஜேகே தான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. அவர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு, நீங்கள் ஏதாச்சும் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க, உங்களால் நல்லதான் நடக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஸோ ஜேகே உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்காரு. ஆனால் ஜேகேயோட அசிஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஜேகே, ஆனால் எனக்கு ஏதோ சரியாக படலை. இது கரெக்டாக தான்டா இருக்கும். சரி, அதுவும் நீ ஏன் அவ்வளோ சூஸ் பண்ண? வேறு யாரும் உனக்கு கிடைக்கலையா என்ன? அது வந்துடா தெரியும், இதில் உனக்கும் ஒரு செல்ஃபிஷான ஒரு யோசனை வச்சுட்டு தானே பண்ணிகிட்ருக்க. என்ன? இதே சாக்கை வச்சு வைனை பார்த்துட்டே இருக்கலாம், அதுதானே உன்னோட விருப்பம். அதுக்கு நீ அவ்வளோ பலிகடாக்க பார்க்குற, என்னவோ பண்ணிட்டு போடா அப்படின்ட்டு ஜேகேயோட அசிஸ்டண்ட் கொஞ்சமாக கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜேகேக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அவர் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஜேகே அமைதியாக இருக்கார். ஸோ இப்படியே நைட் ஆகுது, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த பில்டிங்லேயே யாருமே கிடையாது, ஃபுல்லாக அமைதி தான். அந்த நைட் டைமில் அந்த பில்டிங் சைலண்ட்டாக இருக்குது. அப்போது ஜேகே இன்னும் வீட்டுக்கு போகல, அவரோட ரூமில் தான் இருக்கார். அந்த ஸ்டாஃப் ரூமை விட்டு அவர் வெளில வந்து, எதாக இருந்தாலும் நைட் டைமில் தான் இந்த மாதிரி டீலிங்ஸ்லாம் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுலாம் நைட் டைமில் தான் இருக்கும், அந்த பொறுக்கி யாருன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த டீலிங்கை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஜேகே அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு போகாமல் அங்கேயே இருந்திருப்பார். ஸோ அவர் தேடிட்டுருக்காரு. அப்போது ஜேகேயோட அசிஸ்டண்ட் காவலுக்கு அங்கே தான் மெயின் டோர்கிட்ட இருக்கா. ஸோ ஜேகே பாட்டில் ஒரு ரூமாக தேடிட்டுருக்காரு. அப்போது ஒரு ரூமில் ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. ஜேகேக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு வேளை இங்கே தானோ அப்படின்ட்டு உள்ளே வந்துறாரு. வந்துட்டு ஒரு பெஞ்சாக பார்த்துட்ருக்காரு, எதுக்குள்ளாச்சும் வச்சுருப்பாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. அப்போது அங்கே ஸ்க்ரீனெல்லாம் இருக்கும், அங்கே வராரு. அங்கே செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ இருக்க மாதிரி இருக்குது. ஜேகேக்கு ஒரு வேளை அந்த ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்குமோ, ட்ரக்கை வாங்கி சப்ளை பண்ணுறது தான் இருக்கானோ அப்படின்ட்டு ஜேகே சந்தேகமாக அந்த ஸ்க்ரீனை அப்படியே விளக்குறதுக்காண்டி கிட்ட வராரு. அங்கே ஒரு மாதிரி அமைதியாக அந்த பர்சன் உள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஜேகே கிட்ட வந்துட்டு அப்படியே அந்த ஸ்க்ரீனை விளக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜேகே இருக்க கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் யாரும் இந்த கிளாஸ் ரூமை தான் தேடி வந்துட்டுருக்க மாதிரியே சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்க பர்சன் அப்படியே ஜேகே பிடிச்சி உள்ளே இழுத்துறாங்க. ஜேகே அப்போ தான் பார்க்குறாரு, பார்த்தா நீங்கள் தாங்க நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே, நீயா? வயன், நீங்கள் என்ன பண்ணுற? சார்
சைலண்ட்டாக இருங்க அப்படின்றீங்க. ஸோ ஜேகேவும் சைலண்ட்டாக இருக்கார். ஸோ அப்போது அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தங்க என்ட்ரி ஆகுறாங்க. ஒரு 2 பேர் தான் உள்ளே வராங்க. ஜேகேவால் அவங்களோட ஃபேஸ்லாம் பார்க்க முடியல. அந்த ஸ்க்ரீன் பின்னாடிலேருந்து அவங்களோட உருவத்தை மட்டும்தான் பார்க்க முடியுது. அதில் ஒருத்தன் ஸ்லிம்மாக இருக்கான். அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுது. இன்னொருத்தன் கொஞ்சம் வயசான மாதிரி மிடில் ஏஜில் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கான். ஸோ ஜேகேக்கு புரிஞ்சிடுது அந்த மெலிசா இருக்கவன் தான் ஸ்டூடெண்ட். அவன்கிட்ட தான் டக்கெல்லாம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகே விட க்யூரியஸாக பார்த்துட்ருக்கீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. அதுக்காண்டி நீங்கள் லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. அப்போ ஒருத்தன் உங்களுக்கு முதுகு காட்டி நின்றுட்டுருக்கான். அவன் தான் சப்ளையர். அவனுக்கு முன்னாடி இருக்கவன் தான் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணுறவன். அவனை பார்க்கலான்னு பார்க்குறீங்க, ஆனால் அவன் மாஸ்க் போட்டிருக்கான். ஸோ உங்களுக்கு சரியாக தெரியல. அப்போ அவன் அப்படியே உங்கள் கால்கிட்ட தான் பார்க்குறான். நீங்கள் என்னவன் கண்டுபிடிச்சிட்டானே என்ன கீழே பார்க்குறான் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே போட்டிருக்க ஷூ நல்லா தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதை பார்த்துட்டான். நீங்கள் அதை பார்த்தோன்னே ஐயோ தெரிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு பயந்துட்டுருக்கீங்க. ஜேகே என்ன பண்ணுறாட்டா அப்படின்னு பார்த்தா ஜேகேக்கு உங்களோட மோகம் வந்துடுச்சு போல். உங்களோட ஸ்மெல் அவருக்கு வந்துட்டுருக்கு. அது வேற நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருப்பீங்க. ஸோ ஜேகே அங்கே கவனிக்கிறத விட்டுட்டு உங்கள் ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகே ஜேகே அப்படின்ட்டு எழுப்பிட்டுருக்கீங்க. அதுக்குலாட்டியும் வந்தவங்க சுதாரிச்சுட்டு அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு ஆட்டுறீங்க. அதுக்கப்புறம் தான் ஜேகே நார்மலாக வராரு. சார் அங்கே பாருங்க ஓடுறாங்க, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓட போகிறீங்க. நான் ஜேகே வையன் நீ வராத, இது சேஃப் கிடையாது அப்படின்ட்டு உங்களை நிப்பாட்டிட்டு அவர் அவங்கள பிடிக்கிறதுக்காண்டி ஓடுறாரு. பட் அதுக்குலாட்டியும் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில, மாயமாக மறைஞ்சிட்டாங்க. ஜேகே ஷிட் எங்கே போனாங்கன்னு தெரில. ஜேகே நீ இவ்வளோ கவனம் குறைவாக இருக்கக்கூடாது, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ அவருக்கு சடனாக அவரோட அசிஸ்டண்ட் தான் ஹிட் ஆகுறாரு. ஸோ அவரோட அசிஸ்டண்ட் கால் பண்ணி அங்கே தான் ஓடி வந்துட்டுருப்பாங்க. நீ சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள சேஸ் பண்ணு அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஜேகேயோட அசிஸ்டண்ட்டும் சரின்ட்டு அவங்க 2 பேரையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தா அவங்க கார் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜேகேயோட அசிஸ்டண்ட்டும் அவரோட புல்லட் எடுத்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா பிடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளாட்டி யாரும் அந்த புல்லட்டை பஞ்சர் ஆக்கிட்டாங்க. ஸோ ஜேகேயோட அசிஸ்டண்ட்டால் இதுக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியல. அவங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஜேகே கால் பண்ணி இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜேகே செம்ம கடுப்பாயிட்டார். இவங்கள கண்டுபிடிச்சா அவ்வளோதான், இவங்கள அங்கேயே புதைச்சிடணும் அப்படின்ட்டு செம்ம கோவத்தில் இருக்கார். இங்கிட்டு நீங்கள் ப்ரொஃபஸர் அவங்க தப்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஜேகே இருக்க கடுப்பில் நீ கொஞ்சம் கிளம்புறியா, எல்லாம் ஒரு நாள் தான் அப்படின்ட்டு கத்தி விட்டுட்டாரு. நீங்கள் நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் சோகமாக அப்படியே போயிட்டீங்க. ஜேகே செம்ம கோவத்தில் இருந்தனால்தான் உங்கள் மேலே கத்தி விட்டுருப்பாரு. எங்கிட்ட ஜேகேயோட அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு சார் தப்பிச்சிட்டாங்க அப்படின்றாரு. ஸோ அவ்வளோதான், ஜேகே செம்ம கோவத்தில் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. ஜேகேயோட அசிஸ்டண்ட்டும் ஜேகேவை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. இங்கிட்ட நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பெட்டில் படுத்து அழுதுட்ருக்கீங்க. நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ண தானே போனேன், ஆனால் இவர் என்னை இப்படி கத்தி விட்டுட்டாரு, நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் அழுதுட்ருக்கீங்க. அவர் உங்கள் மேலே இப்படி கத்துனது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. சொன்னால்தான் நீங்கள் எங்கேயோ அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சூன் வந்துடும். ஸோ யாராச்சும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் இருக்க வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.